சாது ஐயா இருக்கிற காலத்திலேயே நாங்கள் வந்து அவரை பார்த்து ஜெபம் பண்ணி போவது என்னுடைய விருப்பமாக இருந்தது. ஆகவே நான் என்னுடைய வாகனத்தை எங்கேயோ ஒரு இடத்துல நிப்பாட்டி விட்டு சாதாரண மனிதன் போலேயே நடந்து வந்து என்னை ஒரு பாஸ்டராக காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாக வந்து அங்கே அவருக்கு முன்பாக அவர் பக்கம் நின்றிருக்கிறேன். அவர் ஈசி சேரில் அப்படி சாய்ந்து கொண்டு ஒரு விசிறி போட்டு கொண்டு இருப்பார். அவர் என்னை யார் என்று கேட்கும் வரைக்கும் நான் யார் என்று அவருக்கு நான் சொல்லுவதில்லை. அவராக கேட்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். அவர் என்னை விசாரிக்கும்படி, பரலோக தேவனே நீர் அவருக்கு சொல்லும் என்றே காத்திருப்பேன். நான் ஒரு அரை மணி நேரம் நின்றிருப்பேன், எங்கும் உட்காரவில்லை. அரை மணி நேரம் கழித்து என்னை பார்த்து சொன்னார், தம்பி நீங்கள் எங்கே இருந்து வாரீங்க? அப்பொழுது நான் சொன்னேன், திருநெல்வேலியிலிருந்து வருகிறேன். உடனே அவர் எனக்கு சொன்னார், திருநெல்வேலியிலையா? ரத்னம்பால்னு ஒரு பாஸ்டர் உண்டு, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். ஐயா நான் தான் என்றேன். அதற்கும் அவர் பரவசமடையவில்லை. ஓஹோ என்றார். அவர் பெரும் தலைவர். அப்பொழுது என்னோடு சாது பெஞ்சமின் வில்லியம்ஸ் என்பவர் அவர் இன்னொரு முறை என்னோடு வந்திருந்தார். அவரும் நானும் வந்து அவரிடத்திலே ஜெபம் பண்ண வரும். பாஸ்டர் ஏசுதாஸ் நாகர்கோயில் இருக்கிறார்கள், என்னுடைய துணைவியாருடைய பாஸ்டர். அவர் எங்களை இங்கே அழைத்து கொண்டு வருவார். அப்போ சில தேன் பாட்டில், சில பொருட்கள் எல்லாம், பழங்கள் வாங்கி கொண்டு ஐயாவை பார்க்க நாங்கள் வந்து நிற்போம். ஒரு முறை வந்து அப்படி நிற்கிறோம். நானும் எனக்கு ஒரு 10 வருஷம் கூடுதல் ஊழிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பாஸ்டரும் நிற்கிறோம். அப்போ நானும் நிற்கிறேன், சாது பெஞ்சமின் வில்லியம்ஸ் நிற்கிறார். அப்பொழுது சாது அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர் ஏசுதாஸை பார்த்து, என்னை விட 10 வருடம் கூட ஊழியம் செய்தவர், அவரை பார்த்து சொன்னார்கள், தம்பி அந்த அசையை எடுத்து போடு. அதான் எனக்கு அசைன்னா என்ன தெரியாது. அப்போ இந்த சேரை எடுத்து, அப்போ தான் டக்குன்னு எனக்கு தெரிஞ்சது சேரு. அந்த அசையை எடுத்து போடுனார். அவர் என்கிட்ட சொல்லலை, அவர்கிட்ட சொன்னார். உடனே நான் ஓடி போய் சேரை எடுத்து போட்டேன். அது பண்பாடு, ஆவியானவர் இப்படித்தான் நடத்த வேண்டும். அவர் பெரியவரிடத்திலே சொல்லுகிறார், பழக்கம் இல்லாத ஆள்கிட்ட சேரத்துக்கு போடுன்னு சொல்வதில்லை. ஆனால் இந்த பாஸ்டர் என்னை விட 10 வருஷம் மூத்த பாஸ்டர், இவர் போய் சேர் எடுப்பதா என்று நான் ஓடி போய் சேரத்துக்கு போட்டேன். சாது ஐயாவுடைய இதயத்தில் இடம் பெற்றேன். அவர் என்னை முழங்கால் படியிடச் செய்து என் தலையின் மேல் கை வைத்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, வேதத்தில் உள்ள ரகசியங்களை நீ எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பாய் என்று கையை இப்படி பண்ணினார்கள். அதுதான் இன்றைக்கும் நடந்து வருகிறது. வேதத்துள்ள ரகசியங்களை எடுத்து எடுத்து கொடுப்பதற்குத்தான் அகில உலகத்திலுமிருந்தும் என்னை அழைக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தின் சகல போதனைகளையும் கர்த்தர் எனக்கு போதித்திருக்கிறார். நான் எண்ணுவது, கர்த்தர் எனக்கு போதித்திருக்கிற இவ்வளவு விஷயங்களையும், வெளிப்படுத்தி இருக்கிற இவ்வளவு ரகசியங்களையும் நான் மக்களுக்கு சொல்லி தீர வேண்டுமானால் எனக்கு இன்னொரு 500 வருஷம் வேண்டும். அப்படி எனக்கு மட்டும் ஒரு 500 வருஷம் கிடைத்தால் போதாது, உட்கார்ந்து கேட்கிறவர்களுக்கும் ஒரு 500 வருஷம் இருந்தால் தான் சரி. அவ்வளவு இருக்குது தேவனுடைய வேதத்தில், அவருடைய இதயத்தில், அவருடைய மனதில், நம்மேல் ஒவ்வொருவர் மேலும் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு